நம்ம ஹீரோ, ஹீரோயின் டெரரிஸ்ட் கிட்ட மாட்டியிருப்பாங்க இல்லையா? நம்ம ஹீரோயின் அங்கிருந்து தப்பிக்கணும்னு நெனச்சிருப்பாங்க. பட் அவங்களால முடிஞ்சிருக்காது. அந்த டெரரிஸ்ட்ல ஒருத்தருக்கு மட்டும் ஃபோன் வருது. அத பாக்குற நம்ம ஹீரோவும், இது கண்டிப்பா நம்ம சாரோட வாய்ஸ் மாரி இருக்கேன்னு சொல்லிட்டு போயிட்டு அவர பாக்குறாரு. கடைசில பாத்தா அது அவங்க சார் தான். அப்பதான் அவங்க பிரின்சிபல் சொல்றாரு, "இது உங்களுக்கான ஒரு பரீட்சை தான். இந்த பரீட்சையில நீங்க எல்லாருமே ரொம்பவே பிரேவா இருக்கணும்ன்றதுக்காக தான் நாங்க இப்படி பண்ணோம்." அப்படின்ற மாரி சொல்லிர்றாரு. நம்ம ஹீரோவும் நம்ம ஹீரோயின் கிட்ட பேசலாம்னு வரும்பொழுது, அப்ப அவங்க கேட்கறாங்க, "சரி, சரி எனக்கு அந்த அமௌண்ட் குடு" அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலி நம்ம ஹீரோ வந்துட்டு எங்கள காப்பாத்துனன்னா உனக்கு நான் ஒரு காசு தரேன் அப்படின்னு சொல்லியிருப்பாரு போல. அப்ப நம்ம ஹீரோவுமே, "இல்ல, இல்ல நீ தான் எங்கள காப்பாத்தல இல்லையா? அதனால நான் உனக்கு காசு தர மாட்டேன்." அப்படின்ற மாரி சொல்லிர்றாங்க. அப்ப நம்ம ஹீரோயினுக்கு ஒரு கால் வருது. இந்த மாரி அம்மாக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. சீக்கிரமா வா அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம ஹீரோக்கு உன்னோட அப்பாவுக்கு ஒரு லிவர் கிடைச்சிருச்சு. சோ சீக்கிரமா நீயும் ஹாஸ்பிட்டல் வான்னு சொல்லிர்றாங்க. நம்மளோட ஹீரோயினோட அம்மாவுமே, இந்த மாரி எனக்கு ஒரு பொண்ணு இருக்கா. அவள நல்லபடியா படிக்க வைக்கணும். அவள நல்லபடியா பார்த்துக்கணும் அப்படின்றது தான் என்னோட விருப்பமே. ஆனா அதுதான் நடக்கல. சோ நீங்களாச்சுனா அத பண்ணுங்க அப்படின்னு சொல்ற மாரி அவங்க கிட்ட சொல்லவுமே, இதுக்கப்புறம் அவ என்னோட பொண்ணு அப்படின்ற மாரி அவங்களுமே சொல்லிர்றாங்க. இதனால அவங்களுக்குமே லிவர் டிரான்ஸ்பிளேஷன் ஆயிடுது. நம்ம ஹீரோயின் வேக வேகமா அங்கருந்து ஹாஸ்பிட்டல் வராங்க. பார்த்தா அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே இருக்காங்க. அங்க பார்த்தா நம்ம ஹீரோவ பார்த்ததுமே, இது எல்லாமே உன்னால தான் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பயங்கரமா போட்டு அடிக்கிறா. அந்த நேரம் அவங்க அம்மாவோட டெட் பாடியுமே வெளில வருதா, அத பார்த்தோனே பயங்கரமா கதறி அழ ஆரம்பிக்கிறா. உடனே இப்ப தான் புரிய வருது, நம்ம ஹீரோட அப்பாக்கு தான் அவங்க அம்மா வந்துட்டு லிவர் டிரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்க. சோ இதனால அவங்க அம்மாவுமே, இதுக்கப்புறம் நீ என்னோட பொண்ணுமா, நான் உன் கூட இருக்கேன். நீ யாரும் இல்லன்னு கவலைப்படாத. நீ போய் வீட்டுக்குள்ள உன்னோட திங்ஸ்லாம் எடுத்துட்டு வா. சீக்கிரமே நான் உனக்கு ரூம் அரேஞ்ச்மென்ட் பண்றேன் அப்படின்ற மாரி சொல்லிர்றாங்க. நம்ம ஹீரோயின் அங்கருந்து வருத்தத்தோட வேற ஒரு இடத்துக்கு போறாங்க. அப்ப அவங்க ஃப்ரெண்ட்ஸ் தான் வந்துட்டு ஆறுதலா இருக்காங்க. நாங்க இருக்கோம், நீ எதுக்கும் கவலைப்படாத அப்படின்ற மாரி. நெக்ஸ்ட் நம்ம ஹீரோயின் அவங்களோட திங்ஸ்லாம் எடுக்கலாம்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுக்கு போனா, அங்க பார்த்தா வீடே எரிஞ்சு போய் கிடக்குது. அப்ப அந்த வீட்டு ஓனர் அம்மா, "நீங்க என்ன நெனச்சிட்டு இருக்கீங்க? உங்களுக்கு வீடு வாடகை குடுத்தா இப்படிலாம் பண்ணுவீங்களா? இந்த மாரி பண்ணி அநியாயம் பண்ணிட்டீங்களே! எனக்கு தெரியாது காசு வேணும்னு" சொல்லி கேட்கும்போது, நம்ம ஹீரோயினுமே, "நீங்க எதுவும் கவலைப்படாதீங்க. கண்டிப்பா உங்களுக்கான காச நான் குடுத்துருவேன். என்னோட அம்மா இறந்துட்டாங்க. கொஞ்சம் எனக்கு டைம் குடுங்கன்னு" சொல்றாங்க. சரி, சரி எனக்கு தெரியாது. என்னோட காசு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அங்கருந்து போகவுமே, நம்ம ஹீரோயின கூட்டிட்டு போகறதுக்காக நம்ம ஹீரோவோட வீட்ல இருந்து வந்துட்டாங்க. சோ நம்ம ஹீரோயின் அங்க போனதுக்கு அப்புறமா ரொம்பவே சோகமா உட்கார்ந்துகிட்டு இருக்காங்களா, உடனே நம்ம ஹீரோவுமே, "இங்க பாரு, நீங்க இருக்கக்கூடாது. எனக்கு உன்ன பிடிக்கவே இல்ல. இங்கருந்து சீக்கிரமா வெளில போ" அப்படின்ற மாரி சொல்றான். இதெல்லாம் கேட்கிற நம்ம ஹீரோயினுக்கு ஒரு மாரி கஷ்டமா தான் இருக்கு. உடனே நம்ம ஹீரோயினுமே, "சரி ஓகே. நான் ரொம்ப நாள் இருக்க மாட்டேன். கண்டிப்பா இங்கருந்து நான் போயிடுவேன்." அப்படின்ற மாரி ரொம்பவே சோகத்திலே உட்கார்ந்துட்டு இருக்காங்க. இவ்ளோ சுகமான பொண்ணுகிட்ட எப்படிதான் இவன் இப்படி நடந்துக்கிறானோ தெரியல அப்படின்ற மாரி ரொம்பவே எனக்குமே கஷ்டமா தான் இருந்துச்சு. நெக்ஸ்ட் நம்ம ஹீரோவோட அம்மா ஹீரோவும் டைனிங் டேபிள்ல உட்கார்ந்து சாப்பிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் நியூ ட்ரெஸ் போட்டு வந்துட்டு இருக்காங்க. அத பார்க்கும்போது நம்ம ஹீரோக்குமே வித்தியாசமா ஃபீல் ஆகுது. இவ என்ன இவ்ளோ அழகா இருக்கா அப்படின்ற மாரி. நம்ம ஹீரோயின் வந்த உடனேவே அவங்க அம்மா ஒரு விஷயத்த சொல்றாங்க. "உனக்கு என்னோட பையன் படிக்கிற ஸ்கூல்லயே நான் சீட் வாங்கிட்டேன்மா. நீ அங்கேயே படிக்கலாம்." அப்படின்ற மாரி சொல்லும்போது நம்ம ஹீரோக்கு ஒரே ஷாக்கு. "என்ன சொல்றீங்க? இவள ஏன் அங்க எடுத்துட்டு வந்து சேர்க்கிறீங்கன்னு?" சொல்லும்பொழுது, "இங்க பாரு அவளுக்கு யாரும் கிடையாது. நம்ம தான் இதுக்கப்புறம் அவளுக்கு எல்லாமே. சோ அதனால நீ கொஞ்சம் புரிஞ்சுக்கோன்னு" சொல்லும்பொழுது, நம்ம ஹீரோயினுக்குமே, "என்ன சொல்றீங்க ஆன்டி? அங்க பெரிய பெரிய ஆளுங்க படிக்கிற ஸ்கூல். அங்க நான் எப்படி படிப்பேன்?" அப்படின்னு சொல்லும்போது, "நீ எதுக்குமே கவலைப்படாத. நாளையில இருந்து நீ அங்க தான் போய் படிக்கிற. உனக்கான சீட்டையும் வாங்கிட்டேன். அதே சமயம் நீ போற வரதுக்கான எந்த ஒரு பயமும் இப்ப தேவையில்ல. ஏன்னா நீ காலையில எழுந்த உடனேவே என்னோட பையன் கூடயே கார்லயே போயிடலாம்ன்னு" சொல்றாங்க. இதெல்லாம் கேட்கிற நம்ம ஹீரோயினுக்கு ஒரு வித்தியாசமா தான் இருக்கு. ஆனா நம்ம ஹீரோவுக்கு சுத்தமா பிடிக்கவே இல்ல. சோ இதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்றது நெக்ஸ்ட் எபிசோட்ல பார்க்கலாம் காய்ஸ்.